ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன விலாக் அப்படின்றத வீடியோவுடைய தம்ப்லைனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த உறவை அன்பாக ஸ்மூத்தாக எப்படி கொண்டு போகிறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன், என்ன கான்செப்ட் அப்படின்றதே புரியாமல் போயிடும். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக புரியும். இது என்னோட லைஃப்பில் நான் நடந்த விஷயத்த தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு இந்த விலாக் எடுத்த அன்னைக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள். அன்னைக்கு அவங்களுக்கே தெரியாமல் நான் கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு எல்லாமே பண்ணியிருந்தேன். அவங்க டியூட்டிக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். நைட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது எல்லாமே. இந்த விலாகு ஃபுல்லுமே குக்கிங் தான் போகும். அந்த குக்கிங் விலாகில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படின்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலேஜ் 4th இயர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என் ஹஸ்பண்ட் ஒரு டேஞ்சரான பிளேஸ்னே சொல்லணும். அந்த இடத்துல போஸ்டிங் வந்திருந்தது. அவங்க அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே நம்ம ஊரில் இருந்தேன். அந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம். நெட்வொர்க் சரியாகவே வராது. ஆனால் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு டைம்னாலும் கால் பண்ணி பேசிடுவாங்க. ஆகஸ்ட் மந்த்து என்னுடைய பிறந்த நாளும் வரும். என்னுடைய கல்யாண நாளும் ஆகஸ்ட்டில் தான் வரும். ஜூலை எண்டில் இருந்தே அந்த இடத்துல அவங்க இருந்த இடத்துல ரொம்ப ஒரு எமர்ஜென்சி ஒரு சூழ்நிலை. அங்கே கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெட்வொர்க்கே சுத்தமாகவே இல்லை. ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க. ஜூலையிலிருந்தே நெட்வொர்க் இல்லை. நான் எப்படினாலும் என்னோட பிறந்த நாளுக்காவது ஃபோன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப ஆவலாக காத்திருந்தேன். ஃபோன் எதுவும் பண்ணலை. அப்புறம் இருக்க இருக்க அவங்க இருந்த இடத்துல இன்னும் கூட ரொம்ப அவங்க பார்டரில் தான் இருந்தாங்க. ரொம்ப அந்த இடம் டேஞ்சரான ஒரு நிலமையில தான் இருந்தது அப்போலாம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் எண்டு வந்தாச்சு. எண்டில் தான் என்னுடைய கல்யாணம். என்னோட கல்யாண நாளுக்கு பிறந்த நாளுக்கு தான் அட்லீஸ்ட் அவளுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தோட அவங்களும் இருந்தாங்க, நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய கல்யாண நாள் 31 அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு 1 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. நான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணல. அவங்க நார்மல் கால் கூப்பிடல. ஒரு 3 செகண்ட் பேசலாம். அந்த காலில் தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 3 செகண்ட் தான் பேச முடியும். அதுக்கு மேலே பேச முடியாது. நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் அதை எப்படியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி திரும்ப மத்தியானத்துக்கு மேலே கால் பண்ணியிருக்காங்க என்னுடைய அன்னைக்கு ஃபோன் பண்ணி, "அக்கா இன்னைக்கு என்னுடைய கல்யாண நாள். என்னோட விஷஸ் ஒய்ஃபுக்கு சொல்லிடுங்க" அப்படின்னு அவங்க அக்காகிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்க அண்ணி சொன்னாங்க, "ஏய் நீ அவளுக்கு தானே விஷ் பண்ணணும். ஏன்ட்ட சொல்ற? எனக்கு ஃபோன் பண்ணாம அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவ எதுவும் கோவிச்சுக்கிற போறா, சண்டை போட போறா. நீ அவளுக்கே கால் பண்ணி சொல்லுடா தம்பி" அப்படின்னு அங்க அண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஹஸ்பண்ட் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் இப்படி ஒரு பதில் சொல்லியிருப்பாங்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இல்லக்கா நான் அவளுக்கு 2 டைம் கால் பண்ணி ட்ரை பண்ணேன். ஆனா அவளுக்கு ரீச் ஆகல. ஒரு டைம் கிடைச்சது. அந்த கிடைச்சது அப்பயும் அவ எடுக்கல. 2வது தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லு அப்படின்ற விஷயத்த நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லி அவகிட்ட இதை சொல்லுங்க. கண்டிப்பா அவ என்னை புரிஞ்சுப்பா. என் கூட சண்டை போட மாட்டா. "இல்லம்மா ஃபர்ஸ்ட் உனக்கு தான் கால் பண்ணாங்க. கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் என் தம்பி என்கிட்ட கால் பண்ணி சொன்னான் அப்படின்றத நீ அவகிட்ட சொல்லுங்கக்கா. அவ நல்லா புரிஞ்சுப்பா. அவளுக்கு தெரியும்" அப்படின்னு சொன்னாங்களாம். எங்க அண்ணி என்கிட்ட சொல்லவுமே எனக்கு அவங்க பேசல, எனக்கு பிறந்த நாளுக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு ரொம்ப கோவமா இருந்தேன். ஆனா கல்யாண நாளுக்கும் ஃபோன் பண்ணல, இப்பயும் ஃபோன் பண்ணலன்னு ரொம்ப டென்ஷனாவும் இருந்துச்சு.
அதே நேரத்துல ரொம்ப பயமாவும் இருந்தது. என்னாச்சு? என்னன்னு தெரியலையே! டெய்லி நியூஸ் பார்ப்பேன். அந்த மாதிரியெல்லாம் கொஞ்ச நாள் அப்படி இருந்தது. அப்ப அவங்க சொன்ன பதில் வந்து எனக்கு அப்படியே என்னோட கோவம் எல்லாமே எங்க போச்சுன்னே தெரியல. அப்படி போயி அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க சொன்னத வந்து ஒரு 10 நாள்னாலும் திரும்ப திரும்ப அத நெனச்சு நெனச்சு நானா எனக்குள்ள வந்து சந்தோஷமா இருந்த நாள் அது. அவங்க வந்து என் என் ஒய்ஃப் கிட்ட இத சொல்லுங்க. அவ வந்து புரிஞ்சுப்பா அப்படின்னு அந்த சொன்னாங்கல்ல, அந்த ஒரு வார்த்த தான் இப்போ வரைக்குமே வந்து நல்ல ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து ஒரு 10ஆம் தேதிக்கு மேல அங்க இருந்த எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிருச்சு. அவங்களுக்கும் நெட்வொர்க் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 40 நாள் கழிச்சு வீடியோ கால் பண்ணி பார்த்து பேசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசுக்கு வந்து ஆறுதல் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவங்க வந்து என்னைய எந்த அளவுக்கு அப்ப புரிஞ்சுகிட்டு இருந்தா, அவங்க வந்து அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இத வந்து என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்கக்கா, அவ புரிஞ்சுக்கிருவா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு அப்ப வந்து ரொம்ப ஒரு ஆறுதலா என் கூடயே இருந்து எனக்கு வந்து அவங்க விஷ் பண்ண ஒரு ஃபீல் குடுத்தது. இது வந்து ஆம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணவங்களுக்கு நான் சொல்றது வந்து எந்த அளவுக்கு வேல்யூவான ஒரு விஷயம் அப்படின்றது நல்லாவே புரியும். அப்போ ஒண்ணு நடந்தது. அதுக்கப்புறம் 2nd ஒண்ணு இப்போ ரீசென்ட்டா நடந்த ஒரு விஷயம் என்னன்னா இப்போ என்னோட ஹஸ்பண்ட் பிறந்தனால நான் சுத்தமா மறந்துட்டேன். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 8 வருஷம் கிட்ட ஆகப்போது. 8 வருஷத்துல ஒரு நாள் கூட அவங்களோட பிறந்த நாள வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. கரெக்ட்டா அவங்க பிறந்த நாள் வரப்போதுன்னா, 18ஆம் தேதி நைட்டுல இருந்தே தூங்காம உட்காந்துருப்பேன். எப்போ 12 மணி வரும்? எப்போ விஷ் பண்ணலாம்? நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தூங்காம முழிச்சுட்டு, கரெக்ட்டா 12 மணி வந்த உடனே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டு தான் அடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்து ஏதாவது பண்றதா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான். அப்படி இருந்த நான் வந்து இந்த வருஷத்துல எப்படி மறந்தேனே தெரியல. மறந்துட்டேன். இந்த யூடியூப் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நெறைய விஷயங்கள் வந்து என் லைஃப்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். முன்னாடி இருந்தத விட இப்போ வந்து நெறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன். கொஞ்சம் செய்யாமயே விட்டுட்டேன். வீடியோ போடுறோம், வீடியோ எடிட் பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் இதுல கொஞ்சம் டீப் ஆயிட்டேன்னு சொல்லணும். அப்ப எப்படி மறந்தேனே தெரியல. திரும்பவும் எங்க அண்ணி தான் என்ன ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. அ "தம்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க சொன்னது, "என்னது இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா? இல்லையே! இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் இல்லக்கா. நீ எதுவும் மாத்தி சொல்றியா?" அப்படி. "ஏய் இன்னைக்கு தான்டா உன்னோட பிறந்த நாள்" அப்படின்னு எங்க அண்ணி சொல்லியிருக்காங்க. அப்பவும் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்களாம், "அக்கா எனக்கு பிறந்த நாள்னா அப்ப என் ஒய்ஃப் வந்து கண்டிப்பா எனக்கு விஷ் பண்ணியிருப்பாளே! ஏன் அவ எனக்கு விஷ் பண்ணல?" "இல்லையே! ஒரு நாளும் அவ அப்படி மறந்ததே இல்லையே! எனக்கு அவ கரெக்ட்டா விஷ் பண்ணிருவாளே! இருக்கா நான் தேதி செக் பண்றேன்." அப்படி சொல்லி தேதிய செக் பண்ணி பார்த்தா, ஆமா இன்னைக்கு என் பிறந்த நாளு. அவ மறக்க மாட்டாளே! எப்படி மறந்தா? அப்படின்னு எங்க அண்ணிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் திரும்பவும் எங்க அண்ணி தான் எனக்கு கால் பண்ணி, "இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா?" அப்படின்னு கேட்டாங்க. நான் இன்னைக்கு என்ன நாள் அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு தெரியல. "இல்ல அண்ணி தெரியல. கொன்றுவேன். நல்லா யோசிச்சு சொல்லு. இன்னைக்கு என்ன நாள்?" அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் போய், "இருங்க நான் ஒரு டைம் இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு பார்த்துட்டு வாரேன்னு" சொல்லி அப்புறம் லைன்ல இருக்கும்போதே தேதி பார்த்தா, என்னோட ஹஸ்பண்டுடைய பிறந்த நாள். ஐயய்யோ! நான் எப்படி இத மறந்தேன்? நான் இத மறந்திருக்கவே மாட்டேனே அண்ணி அப்படி சொல்லி இதெல்லாம் லைஃப்ல நடக்கிறது சகஜம் தான். அ இது ஒரு லைஃப் லாங் ஒரு மெமரியா உனக்கு இருக்கும். பாரு, விஷ் பண்ணு அப்படி சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல கூட வந்து அவங்க பிறந்த நாளுக்கு வந்து நான் விஷ் பண்ணியிருந்தேன். இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கேயும் அவங்க வந்து என்னைய எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்றத தான் நான் இங்கேயும் சொல்ல வரேன். அந்த புரிதல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள வந்து லைஃப வந்து ஒரு நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அன்னைக்கு நெனச்சிருந்தா,
என் ஹஸ்பண்ட் வந்து என்னை திட்டியிருக்கலாம், நீ ஏன் என்னை பிறந்தநாளுக்கு விஷ் பண்ணலை, நீ ஏன் மறந்துட்ட, அப்படி என்ன உனக்கு வேலை, நீ வந்து அந்த அளவுக்கு யூடியூப்ல மூழ்கிட்டியா அப்படின்னு கூட என்னை கேட்டு வந்து அவங்க திட்டியிருக்கலாம். ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலை, எதுவுமே சொல்லலை. சரி, எப்பயும் மறக்க மாட்டா, இன்னைக்கு மறந்துட்டானா அப்போ ஏதோ கொஞ்சம் வேலைகள் அதிகமாயிருச்சு, அதை தான் அவன் மறந்துட்டான்னு சொல்லி அன்னைக்கு அவங்க அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. நான் வந்து என்னோட பிறந்த நாளுக்கும் என்னோட கல்யாண நாளுக்கும் விஷ் பண்ணலையே அப்படின்ற ஒரு கோவத்துல நான் இருந்தேன். அப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தை, அக்கா இது சொல்லுங்க, என் ஒய்ஃப் வந்து என்னை புரிஞ்சுப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல அந்த வார்த்தை. இந்த இந்த 2 வார்த்தையும் நினைக்கும் பொழுது எனக்கு இப்போ வரைக்குமே ஹாப்பியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நான் இங்கே இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஒண்ணு, ஹஸ்பண்ட் என்ன சொல்ல வாராங்க, அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன, அவங்களுக்கு என்ன விஷயம் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒய்ஃப் பண்ணணும். ஒய்ஃபுக்கு என்ன தேவை, ஒய்ஃபுக்கு என்ன முக்கியம், அவங்களுக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்க என்ன கேட்க வராங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை கொண்டு போனா உண்மையிலே அந்த லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா, ஹாப்பியா நல்லா இருக்கும். சண்டைகள் வரதான் செய்யும். சண்டைகள் வராம இருக்கிற உறவு வந்து உண்மையான உறவு கிடையாதுன்னு கூட சொல்லுவாங்க. எங்களுக்குள்ளேயும் டெய்லியும் சண்டை எல்லாமே வரும். வந்தாலும் ஒரு நாள் இல்லாட்டி 2வது நாள் யோசிப்போம். யாரு சைடு தப்பு இருக்கு? என் சைடா? இல்ல அவங்க சைடு தான் தப்பு இருக்கா? அப்படின்றத கொஞ்சம் நிதானமா 2 பேரும் யோசிச்சு, யாரு சைடு தப்பு இருக்கோ மன்னிப்பு கேட்டுப்போம். சில டைம் யார் மேலயும் தப்பே இல்லைனாலும், ஆமா நான் பண்ணதான், சாரி மன்னிச்சுக்கோ, இப்ப என்ன அப்படின்னு சொல்லி அந்த சண்டைய வந்து க்ளோஸ் பண்ணிருவோம். இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு, எங்க விட்டு குடுக்கணுமோ அங்க விட்டும் குடுத்து, எங்க விட்டு குடுக்க கூடாதோ அங்கேயும் விட்டு குடுக்காம நம்மளோட லைஃப்ப கொண்டு வந்தா கண்டிப்பா நம்ம லைஃப்ப வந்து ஹாப்பியா கொண்டு போலாம். இதெல்லாம் சொல்ற அளவுக்கு நீ என்ன அவ்ளோ பெரிய ஆளா? அப்படின்னு யாராவதும் என்னை கேட்டீங்கன்னா, நான் அவ்ளோ பெரிய ஆள்லாம் இல்ல. என்னோட லைஃப்ல வந்து நடந்த ஒரு அனுபவத்த தான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நியூ மேரிட் ஆனவங்களுக்கு, இல்ல நியூவா மேரேஜ் பண்ண போறவங்களுக்கு, அதுக்கப்புறம் என்ன ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பா அ நல்லது தான். இது அவங்க தெரிஞ்சுக்கிட்டது வந்து நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நல்ல புரிதல் இருக்கணும். புரிதல் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இது வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃபுக்குன்னு மட்டுமே கிடையாது. நார்மலா ஒரு பர்சன பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இவங்களோட கேரக்டர் என்ன? இவங்களுடைய பலம் என்ன? இவங்களோட பலவீனம் என்ன? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்க சில டைம் வந்து நம்ம கோவமா பேசினாலும் சரி, இல்ல வந்து அன்பா பேசினாலும் சரி, ஏன் பேசுறாங்க? எதுக்கு பேசுறாங்க? அப்படின்றத நிதானமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து அத ஹாப்பியா எடுக்கனா, ஹாப்பியான விஷயம்னா ஹாப்பியா எடுக்கலாம். கொஞ்சம் கவலையா இருந்துச்சுன்னா, சரி விடு, அவங்க ஏதோ எதார்த்தமா சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து ஸ்மூத்தா கொண்டு போயிரலாம். புரிதல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து குழந்தைகிட்ட இருந்தாலும் சரி, நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தாலும் சரி, இல்ல நம்மள சுத்தி சார்ந்து இருக்கிறவங்களும் சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கிட்டா, நம்ம லைஃப் உண்மையிலே சூப்பரா இருக்கும். அதுதான் இந்த விளாக்ல வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு வந்து நான் ஹஸ்பண்டுக்கு வந்து சிக்கன் தான் ஃபுல்லுமே பண்ணியிருந்தேன். இந்த விழாக்குக்கு வந்தாச்சு. சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாவே பண்ணியிருந்தேன். மட்டன் வந்து எடுத்துட்டு வந்தாலும் பண்றதுக்கு டைம் இல்ல. ஆனா அவங்களுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஊருக்கு வரும்பொழுது லீவுக்கு போயிட்டு ஊருக்கு வரும்பொழுது என் அம்மா வந்து என் கையில ஒரு ரூ. 1000 குடுத்தாங்க. இந்தா நீ இத வந்து வச்சுக்கோ. அ எல்லாம் என் ஹஸ்பண்ட பார்த்துப்பாங்க. இருந்தாலும் அம்மாங்கனாலே அப்படித்தானே. இந்தா நீ கொஞ்சம் வச்சுக்கோ, உன் கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்து விட்டாங்க. அப்ப நான் அதுல இருந்து ஒரு ரூ. 500 எடுத்து நான் குடுத்து விட்டுட்டு, பக்கத்துல ஒரு நம்ம ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணா கிட்ட தான் குடுத்தேன். அண்ணா கொஞ்சம் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்து குடுங்க அப்படின்னு சொல்லி,
ஒரு ஈவினிங் போல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவினிங்க்கு மேலே வந்து கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் 65, அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரியாணியில் கொஞ்சம் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்காக அன்னைக்கு ரெடி பண்ணினது தான் இந்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் குழம்பு. இதை வந்து அவங்களே எதிர்பார்க்கல. அன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியல. அவங்க எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே கிடையாது. நான் வந்து விஷ் பண்ணதோட, ஐயையோ! இன்னைக்கு நான் எப்படி மறந்தேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, நான் உனக்கு எதுவும் கிஃப்ட் எதுவும் ரெடி பண்ணலையே, நான் என்ன கொடுப்பேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓவராக சீன் போட்டு, அந்த பிறந்தநாள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நார்மலாக எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு வந்தாங்க. நான் 7 மணிக்குள்ளே இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேக வேகமாக எல்லா வேலையுமே பார்த்து அவங்க வர்றதுக்குள்ளே சாப்பாடு எல்லாம் அப்படியே கரெக்டாக வச்சு கிச்சனில் நுழையும் பொழுது சாப்பாடு ரெடியாக இருந்தது. பார்த்துட்டு அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அன்னைக்கு டே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஹாப்பியாக போயிருந்துச்சு. உங்ககிட்ட வந்து புரிதல் பற்றின ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். என்ன நம்மளுடைய இந்த யூடியூப் ஃபேமிலியில் வந்து ஜாஸ்தி ஏஜ் யார் பார்க்குறாங்கன்னா 18லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் நம்ம சேனலை வந்து அதிகமாக பார்க்குறவங்க. அதனால் மேக்ஸிமம் என்ன ஏஜில் தான் என்னையோட அக்காவோ தங்கச்சியோ இல்லை நம்ம ஃப்ரெண்டோ இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தைரியமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் எதுவும் உங்களுக்கு மாற்று கருத்து எது இருந்ததுன்னா கண்டிப்பாக சாரி. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு வந்து அவங்களும் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்து நல்லா ஹாப்பியாக கொண்டு போயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.